தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள என் இனிய அன்பு சொந்தங்களே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியை கூறிக்கொள்வோம். இன்றைய நற்செய்தியானது மத்தேயு எழுதிய நற்செய்தி 21வது அதிகாரம் வசனங்கள் 33 43 முடிய உள்ள வசனத்தில் இயேசு கிறிஸ்து திராட்சை தோட்ட நிலக்கிழாறு பற்றிய உவமையை கூறுகின்றார். ஒரு நிலக்கிழார் அருமையான திராட்சை தோட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்து அதை குத்தகைக்கு விடுகின்றார். குத்தகை காலம் வரும்பொழுது தன்னுடைய பணியாளர்களை அனுப்பி குத்தகை பணம் சேகரித்து வருமாறு அனுப்புகின்றார். ஆனால் அந்த கயவஞ்சர்கள், குத்தகைக்காரர்கள் அவர்களை கொன்று புதைக்கின்றார்கள். அடுத்தபடியாக இன்னும் கொஞ்சம் பேரை அனுப்புகின்றார். அவர்களையும் அவ்வாறே அவர்கள் செய்கின்றார்கள். இவ்வாறு செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நிலக்கிழார் தன்னுடைய மகனை அனுப்புவோம் என்று தன்னுடைய ஒரே மகனை அனுப்புகின்றார்கள். ஆனால் அந்த நயவஞ்சகர்கள் இவ்வாறுங்கள், இவன் தான் சொத்துக்கு உரியவன், இவனை கொன்று போடுவோம், நமக்கு அனைத்து சொத்தும் கிடைத்துவிடும் என்று கூறி அவரையும் கொன்று போடுகின்றார்கள். இறுதியாக அந்த நிலக்கிழார் அவரே வருகின்றார். வந்து அவர்கள் அனைவரையும் அடித்து துரத்திவிட்டு அந்த நிலத்தை, திராட்சை தோட்டத்தை ஒரு நல்ல குத்தகைக்காரரிடம் கொடுக்கின்றார். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, கற்றுவோர் விளக்கிய கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று என்று முடிகின்றது இன்றைய நற்செய்தி. இதிலிருந்து நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் புறக்கணிப்பு. நாம் இன்றைய சமுதாயத்தில் சரி, எங்கு பார்த்தாலும் சரி, பல புறக்கணிப்புகளை சந்திக்க நேரிடுகின்றது. மதத்தின் பேராலும், இனத்தின் பேராலும், சமுதாயத்தின் பேராலும், பொருளாதாரத்தின் பேராலும் நாம் பல நேரங்களில் புறக்கணிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். நாம் பிறரையும் புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்காக மனம் வருந்துவோம். அனைவருமே இறைவனின் பிள்ளைகள், அனைவருமே கடவுளால் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள், அனைவருமே இறைவனின் சொத்து என்ற எண்ணத்தோடு நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற பொழுது அந்த வாழ்வு ஒரு சிறந்த கிறிஸ்துவ வாழ்வாக இருக்கும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து கடைசியாக கூறுகின்றார், கட்டுவோர் விளக்கிய கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று. நாம் யாரை புறக்கணிக்கின்றோமோ அவர்களே நமக்கு எப்பொழுதுமே பக்கபலமாக இருப்பார்கள். ஒரு நாள் நாமும் அவர்களை தேடி செல்ல வேண்டிய நேரம் வரும் என்று. பல மக்கள் இயேசுவை புறக்கணித்தார்கள். ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படாமல் அனைவருக்காகவும் பல துன்பங்களையும், கஷ்டங்களையும், வேதனைகளையும் அனுபவித்து தன்னை உயிரையும் கொடுத்தது மட்டுமல்லாமல் கடைசியாக கல்வாரி மலையிலும் இருந்து நமக்காக மன்னிப்பையும் கோரியவர் நம் அன்பு தெய்வம். ஆகவே அன்புமிக்க சகோதரமே, உங்களை யாராவது புறக்கணித்தால் கவலைப்படாதீர்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திராவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.